அன்பே சிவம் அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். வாழ்க வளமுடன். இப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? எந்த ஊருங்க? குமராவளத்துலேருந்து வரீங்க. குமராவளத்துலேருந்து வரீங்க. உங்கள் பேர் என்னங்க? அம்பிகா. சந்தோஷம். நீங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் மகாபாரதத்தை பற்றி, அர்ஜுனன் பற்றி, கிருஷ்ணன் பற்றி கொஞ்சம் கேட்கணுங்க ஐயா. சந்தேகமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். மகாபாரதமோ மகாபாரத கதையோ மகாபாரத நூலோ என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய குருநாதர் என்கிட்ட நடத்தினதை செவி வழியாக கேட்டிருக்கிறத என்னுடைய பொது அறிவை வச்சு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க கேளுங்க. சந்தேகங்கய்யா, சொல்லுங்க. மகாபாரத போரில் அர்ஜுனன் ஏன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நான் சண்டையிட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், போரெல்லாம் ரெடியா இருக்குது, சண்டை போடுற டைம்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு போர் போய் ரெடி ஆயிடுற அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கேட்கற, வில்லாம்பலம் எடுத்துக்கோன்னு கேட்கறாப்புல. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றப்ப வில்லாம்பலம் எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். என்ன காரணங்க? போர் ரெடி ஆயிடுச்சு, சண்டைக்கு சங்கு ஊதியாச்சு, சண்டை போட டைம் நான் போட மாட்டேன்னு சொல்றாப்புல. அது என்ன காரணங்கய்யா? எங்களுக்கு புரியல. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செவி வழியே கேட்டதுலேயே என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் அது மகாபாரதத்தில் அதெல்லாம் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் உலகம்னு இருக்கிற வரைக்கும் அந்த மகாபாரத கதைகளோ ராமாயண கதைகளோ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீன்லேயும் பதிஞ்சு கிடக்கும். அது காரணம் என்னென்னா, அதெல்லாம் இன்றைக்கி யாருமே ஒரு ஆயிரம் மகான்கள் இன்றைக்கி தோன்றுனா கூட அந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தினுடைய வாக்கியத்தையோ ராமாயணம் மாதிரி வாக்கியத்தையோ உருவாக்க முடியாது. ஒரு திருக்குறளோ திருமந்திரமோ கடைசியாக எனக்கு தெரிஞ்சு கடைசியாக திருவருப்பா வரைக்கும் அதுக்கு மேலே நூல் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இனிமேல் பிறப்பும் எடுக்க முடியாது. அந்த உலகத்துக்கு கொடுத்ததெல்லாம் அவ்வளோ பொக்கிஷம் அந்த திருநூல்கள்லாம். அப்போ நீங்கள் கேட்குறது மகாபாரதத்தில் அவர் பகவான் கிருஷ்ணர் போர் புரிய சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனன் புரிய மாட்டேங்கிறான். அது ஏன் புரிய மாட்டேங்கிறான்னா, இப்போ நம்ம உடம்புக்கும் வந்துடலாம். அங்கே போர் விட்டுருங்க. குருச்சேத்திர போர். சேத்திரம்னா இடம். குருச்சேத்திரத்தில் அர்ஜுனன் போர் புரியறதுக்கு பயந்துக்கிறார். ஏன் பயந்துக்கிறாரு? எதுக்காக பயந்துக்கிறாரு? தன்னை உணராதனால பயந்துக்கிறார். தன்னை உணராதனால பறந்துக்கிறார். ஏன் தன்னை உணரல? அதனால தான் திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை எச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அப்படின்னா நமக்குள்ளே நாம் போர் புரியணும். நமக்குள்ளே போர் புரியறதுனா என்னென்னா, நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வர்ற வரைக்கும் இந்த விவரம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எத்தனை பதிவு இருந்தோம், அந்த பதிவோடு போராட்டம் பண்ணி அந்த பதிவை நீக்கி தீய பதிவுகளை விலக்கி நல்ல பதிவுகள் உள்ளே புகுத்துறதுக்கு பேர் தான் போர் புரியுறது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தவம் எடுத்துக்கிட்டு தவம் உட்காந்தா கண்ணை மூடுனா, அந்த கண்ணை மூடுனா என்னென்னமோ நினைவு வருதுங்க. யாரோ சொந்தக்காரர் வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க, தவமே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் அது காரணம். அதுக்கு பேர் தான் போர் புரியுறது. இதை வென்று வரணும். அன்னைக்கு நமக்கு வெளியே கதைகள்லாம் அப்படி காமிச்சிருக்காங்க போர் புரியுறது. அப்போ நாம் தியானம் கற்றுக்கிட்டவங்க என்னென்னா, நமக்குள்ளே தான் நம்ம போர் புரியணும். அப்போ நாம் தெரிஞ்சிருந்தால், அதை பற்றி தெரிஞ்சிருந்தோமா, போர் புரியுறது தெரிஞ்சிருந்தால் நமக்கு நாமளே போர் புரிஞ்சுக்கலாம். தவம் பண்ணி தீய எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியேற்றுறது தான் நம்ம போர் புரியுறது. வெளியேற்றிட்டா பகவான் முழுசாக நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவார். நாம்ளும் பகவானோட ஒன்றி, அப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நம்ம ஒன்றி இணைஞ்சிடலாம். அப்போ அதுக்கு தான் இந்த இடத்துல கேட்குறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற போது, ஏப்பா நீ போர் புரிய மாட்டேங்கிற, ஏப்பா நீ பயந்துக்கிற, எதுக்காக பயந்துக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ணர் கேட்குறாரு. அந்த இடத்துல சொல்லுவார்,
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை கொள்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் தீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். கிருஷ்ணர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, மானிடர் ஆன்மா மரணமில்லா பெருவாழ்வுக்காகவே படைக்கப்பட்டது. அந்த ஆறாவது மனம் உருவம் இல்லாத உறுப்பு. மனசுக்கு உருவம் உண்டா உடம்புல? பஞ்சபூதங்கள் இருக்குது, ஐம்புலன்கள் இருக்குது, தொடு உணர்வு இருக்குது, சுவையுணர்வு இருக்குது, வாசனை உணர்வு இருக்குது, பார்க்குற உணர்வு இருக்குது, கேட்குற உணர்வு இருக்குது. 5 பூதம் 5 உறுப்பு. மனசுக்கு உறுப்பு எங்கே இருக்குது? அப்போ அந்த பரந்தாமனே தான் மனமாக இருக்கிறான். பரந்தாமனே தான் மனமாக இருக்கிறான் புருவ மையத்தில். அந்த பரந்தாமனே மனமாக இருக்கிறதுனால நானே உனக்குள்ளே இருக்கிறனே, நீ ஏன் பயந்துக்கிற, ஏன் பொறுப்பொருமட்டிக்குன்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார். அதனால் இந்த பிறவியில் விட்டுட்டினாலும் ஏதோ ஒரு பிறவி அவங்க எடுத்து தான் தீரணும்னு அது விளக்கம் சொல்கிறார். அதனால் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடியும் பிறந்திருக்கு. இப்போ இறந்துட்டாலுமே கூட அது இன்னொரு பிறப்பெடுத்து மறுபடியும் என்னை வந்து அடைஞ்சே தீரும். அதனால் இந்த பிறப்பிலேயே உனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்கிறாரு, ஒரு குருவை நாடி இந்த பிறவிலேயே உபதேசம் வாங்கி அந்த முக்தி அடையப்பாங்கிறதுக்கு அடையாளமாக அதை காட்டுறாங்க. அதனால் இந்த பிறப்பை வேஸ்ட் பண்ணிடாத. நீ வேஸ்ட் பண்ணிட்டினாலும் மறுபடியும் அந்த ஆன்மா நீ எல்லாம் யார் மடிஞ்சு மறுபடியும் பிறப்பெடுத்து என்னை அடையிற வரைக்கும் பிறப்பெடுப்பாங்க. அப்போ இது வந்து உனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற பிறப்பு அருமையான பிறப்பு. இப்போ நீ போர் புரிஞ்சு வென்றுவாங்கிறாரு. அப்போ போர் புரிஞ்சுன்னா ஒருத்தருக்கு நம்ம சண்டை போட போகிறதில்ல, அதில் போரில் காட்டுற மாதிரி நமக்குள்ளே நம்ம தவம் பண்ணி தீய எண்ணங்களை வெளியேற்றி பகவானுடைய நல்ல நற்குணங்களில் உள்ள புகுத்தி நாம் அந்த இறைவன் அடைகிறது தான், அதுக்கு பேர் தான் போர் புரியுறது. தவம் பண்ணுறதுக்கு பேர் தான் போர் புரியுறது, வேற ஒன்று வெளியே சண்டைக்கு போகிறதில்ல. அர்ஜுன் என்ன சொல்கிறாரு? கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும் அப்படின்னு அர்ஜுனை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, என்னை அறிந்தாய், எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல் மனதென்று காண்டீவம் நழுவ விட்டாய், காண்டீவம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன், சொன்னவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ அப்படின்னு அர்ஜுனுக்கு சொல்கிறார். அதனால் எல்லாம் உனக்கு தெரியும், என்ன உனக்குத்தான் தெரியும்னு நீ சொல்கிற. ஆனால் அப்போ என்ன உனக்கு தெரியும்னு, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் நான் உனக்குள்ளே இருக்கிற நினைப்பு உனக்கு ஏன் வரல, நீ ஏன் பயந்துக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். அதனால் நாம் வந்து நமக்குள்ளே தவம் பண்ணுறது தான் போர் புரியுறது. அப்போ அவர் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார். அப்போ ரைட்டு, இப்போ நீ சொல்கிற, மறுபடியும் அர்ஜுனை கேட்குறார், நீ சொல்கிற உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வந்து போர் புரிஞ்சேன்னா நீ சொல்கிறதுக்காக செத்து போயிடுவாங்களே, செத்து போயிட்டா அந்த பழிபாவம் யாரை சேரும்? உன்னுடைய மரியாதையை கட்டுப்பட்டு உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த கொலையை செஞ்சேன்னா அந்த கொலையை பழியை யார் ஏற்றுக்கிறது? என்னையெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. திருப்பி பகவான் சொல்கிறாரு, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீவம் எழுக இக்கைவண்ணம் பெருக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு அவர் முழங்குறார், பகவான் முழங்குறார், கிருஷ்ண பகவான் தான். ஆகையினால எல்லாமே நமக்குள்ளே இருந்து அந்த இறையாற்றல்ங்கிறது, சிவங்கிறது, பரமாத்மாங்கிறது அந்த உயிருக்கு பேர் தான் எல்லா விதத்துலையும் காட்டி வெளியே நமக்கு கதையாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருந்து போர் புரிஞ்சு வர்றது தான் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதுதான்
அந்த சிம்பிளான நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டானது. ஏன் பயந்துக்கிறான்னா, சண்டை போட்டால் செத்து போயிருமே, ஒன்றா எதிர்பார்ட்டி சாவாங்க அல்லது நாம் செத்து போயிருமேங்கிற ஒரு பய உணர்வு நமக்கு இருக்கிறதுனால நாம் தவம் பண்ணும்போது, அப்போ நான் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து ஒரு அணு கூட்டமாக இருந்து அணு கூட்டமாக வந்திருக்கிறேன், நாளைக்கு இது அணுவாக போயிடுது, அப்போ பிடி சாம்பல் ஆகிடுது, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆன்மா எங்கேயே இருந்து பூந்தது, இந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற போது அந்த ஆன்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அந்த ஆன்மா தான் பரந்தான்மா. பரமாத்மாவுக்கு பேர் தான் ஆன்மா, ஆன்மாவுக்கு பேர் தான் பரமாத்மா. ஆகையினால அதுதான் அந்த பாட்டினுடைய ஒரு சிறிய விளக்கு இந்த அடியனுக்கு தெரிஞ்சது. ஆகையினால காண்டீவம் எழுக அப்படின்னா நம்ம மனசு, இந்த மனசு சுருண்டு போகக்கூடாது, தோண்டு போயிடணும். இப்போ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுகளில் நண்பர்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. அந்த கவலையில் இருக்கிறவனே போய் அவங்க நீங்கள் உடம்பை தட்டி கொடுத்து என்ன சொல்கிறீங்க ஆறுதலில், அவங்க மொச்சம் நெஞ்சே அடைக்குதுங்கிறாங்க. நெஞ்சு அடைக்குதேன்னு தண்ணி கொடுக்குறீங்க, தண்ணி குடியம்மான்னு என்ன சொல்கிறீங்க, தட்டி கொடுத்து மனசு விடாதீமா சத்தியா மனசு விட்டுறாதீமான்னு சொல்கிறீங்க. உசுறு விட்டுறாத கண் விட்டுறாதீன்னு சொல்கிறீங்களா? மனசு விட்டுறாதீங்கன்னு சொல்கிறீங்க, மனசு விட்டுறாதீமா. அப்போ என்ன, அந்த மனம்தான் பரமாத்மா, அந்த மனம்தான் பரமாத்மா இருக்க. மனசு விட்டுறாதீங்கன்னா அந்த மனசை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மனம் வெளியே போயிட்டால் கோமா ஸ்டேஜ். அப்போ உன்னை வழி நடத்துறது மனசு தானே. அதெல்லாம் சொல்ல ஒரு கஷ்டமாக இருந்தால் மனசு விட்டுறாதீமா, தைரியமாக இருமா, தைரியமாக எல்லா வீட்லையும் நடக்கிறதா, நீ மனம் விடாதீன்னு. அப்போ மனசு விட்டுற எதை விட்டுறாதீன்னு சொல்கிற, உசுறு விட்டுறாதீன்னு சொல்கிறதில்ல. உசுறு இருக்கும், மனசு போயிடுச்சுன்னா கோமா ஆயிரம், உசுறு இருக்குதே, பேச முடியலையே. அப்போ நீ வழி நடத்துறது மனம்தான், அந்த மனம்தான் பரமாத்மா. பரமாத்மாவாக இருக்கிறது தான் மனம், அது புருவ மையத்தில் இருக்கிறார். அதனால அதுதான் அந்த இந்த பாட்டினுடைய ஒரு அடியனுக்கு தெரிஞ்ச சிறிய விளக்கம் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஆனால் அதை அடையிறதுனா, போர் புரியறதுனா தவம் பண்ணுறது தான். ஆனால் தவம் பண்ணுறதுனா நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கணும். நம்மளை நாம் சுத்தப்படுத்தாத நம்ம தவம் பண்ண முடியாது, அது தவத்தில் நிற்காது. அதுக்கு ஒரு பாடல் இருக்குது, அது ஒரு ஆன்மீக பாடல், அருமையான பாடல். அந்த வரியை நீங்கள் எல்லாம் உற்று கேளுங்கம்மா, ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கேளுங்க. அதனால் கேள்வி கேட்டது இந்த அம்மா இருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு சொல்கிற பதில் உங்களுக்கும் தான், நீங்களும் இதே மனசில் வச்சுக்கோங்கம்மா எல்லாம் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம். அதனால் நீங்கள் கேட்டுக்குங்க. அதுவே ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை. இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் என்னென்னு தெரிஞ்சுக்கல. ஆன்மீகம்னா வெளியே புறத்தே வழிபட்டுக்கிட்டு இருக்கிறத சனங்க காலங்காலமாக ஆன்மீகம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆன்மானா உயிர், அகம்னா உள்ளே இருக்குது, அதனால் உள்ளதாக இருக்குது. அப்போ ஆன்மீகம்னா ஆன்மீக வழிபாடுனா இந்த உடம்புக்குள்ளே நினச்சி வழிபடுறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு. வெளியே வழிபடுறதுக்கு போய் பண்ணுறது, நீங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போய் வழிபட்டாலும் ஒரு இடத்துல வெளியே போய் உட்காந்து வழிபட்டால் அதுக்கு பேர் மத வழிபாடு. தன்னைத்தானே உட்காந்து யாரெல்லாம் தன்னைத்தானே தவத்தில் உட்காந்து தன்னைத்தானே யார் வணங்குறாங்களோ அதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது. அதனால் அதை சொல்கிறாரு. அப்போ அப்போ ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா. ஆண்டவன் அறிகிறதுனா நாணயஸ்தனாக இருக்கணும், பொய் புரட்டு செய்யக்கூடாது, பஞ்சமகா பாதம் இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை குற்ற செயல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது, கெட்ட செயல் இருக்கக்கூடாது. மகன்கள் சொல்கிறாங்கல்ல, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் 6 விதமான துர்க்கணங்களை அழிச்சிடணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா. அடுத்து சொல்கிறாரு, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது. நான் செஞ்சேன், நான் காப்பாற்றினேன், நான் நகை பண்ணி போட்டேன், நான் வீடு கட்டினேன், நான் அதை வாங்கினேன். உள்ளே இருக்கிற
உள்ளே இருக்கிற ஆண்டவன் வெளியே போயிட்டானா இவனுக்கு பேர் மாண்டவன். அந்த ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஆட்டம். அப்போ அந்த உள்ளே இருக்கிற செய்யலெல்லாம் அந்த ஆண்டவன் தான் செஞ்சான், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆண்டவன் செய்கிறாங்கிற நினப்பில் எவன் இருக்கிறானோ அவருக்கு தான் அந்த பரமாத்மா ஒட்டுவார். அதனால் நான் என்பது உள்ளவரை நான்கிற அகம்பாவம் போய் அந்த நான் வரணும். இந்த நான் இல்லை, உள்ளே இருக்கிற நான், நானே பரமாத்மா, நானே நீயே நான்கிறாரில் அந்த நானை பிடிச்சிக்கணும். அதுதான் ஆண்டவர். அப்போ நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. இந்த ஊனுடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிறையா நகை நட்டு போட்டுக்கிட்டு, பெண்களாக இருந்தால் நிறையா பட்டு போட கட்டிக்கிட்டு, ஆண்களாக இருந்தால் நல்லா ப்ராஸ்லெட் போட்டுக்கிட்டு, கோல்டு செயின் போட்டுக்கிட்டு, நல்லா கோட் சூட்டோடு இருந்ததுன்னா எப்படி தியானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. உடம்பு அழகுபடுத்தி பார்க்குறதுக்கே நேரம் பத்தாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த ஊன் உடம்பை வெறுக்கணும். உடம்பையே வெறுக்க சொல்கிறாருன்னா உடம்புக்கு மேலே இருக்கிற பொருள் எங்கே? இந்த ஊன் உடம்பையே வெறுத்துரு, உள்ளே இருக்கிற ஆன்மாவை புடிங்கிறாரு. அப்போ ஊன் உடம்பையே வெறுக்க சொல்கிற போது உடம்புக்கு இந்த ஊன் உடம்புக்கு மேலே இருக்கிற பொருள் எம்மாத்திரம்? அப்போ ஊன் உடம்பையே வெறுத்து உள்ளே இருக்கிற ஆன்மாவை புடிங்கிறாரு. அப்போ நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. காசி போய் குளிக்கிற, பாவம் போயிடணும், குளிச்சா போயிடுமா? வாசி மூச்சு ஏற்றி இறக்குறோம், நாடி சுற்றி போயிடுச்சு, ஏற்றி இறக்குறேன், நான் வாசி தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா போயிடுமா? ஆசை ஊருப்பிட்டு ஆசையை வச்சுக்கிட்டதெல்லாம் செஞ்சால் எப்படி கிடைக்கும்? கவலை துக்கம்தான் வரும். அதனால் சொல்கிறாரு, காசியிலே குளித்தாலும் வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்க. தினசரி புஸ்தகத்தை எடுத்து வச்சு விரித்து படிக்கிற, ஒரு வரி தெரியுமா? அதில் ஏதாச்சும் ஒரு வரி தெரியுமா? கடமைக்கு படிச்சுட்டு வச்சிட்ற. அதில் என்ன தெரியும்? 4 வரி படித்தாலும் அந்த 4 வரிக்கு உட்பொருள் தெரியுமா? தெரியாத படித்து என்ன பிரயோசனம்? ஒன்றும் வேலைக்காகாது. காசியிலே குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. நீயே ஆண்டவன். அந்த ஆண்டவனை தூக்கிக்கிட்டு செத்துறிய, அந்த ஆண்டவன் வெளியே போயிட்டால் மாண்டவன். இந்த உடம்பு நடமாடுமா? நடமாடாது. அப்போ ஆண்டவன் தானே உனக்கு அடையாளத்துக்காக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் நீக்கிட்டு அந்த உடம்புக்கு பேர் என்ன? அந்த உடம்பு தான் ஆண்டவன். அப்போ அவனை தான் இருக்கணும். அப்போ அவர் தான் நினைக்கணும். ஆகையினால அப்புறம் அடுத்த வரியில் சொல்லுவார், பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா அப்படிங்கிறார். என்ன பொருள்னா, பகுத்தறிவு என்பதெல்லாம் நிறைய அறிவு தெரிஞ்சுக்கிட்டேன், காசு பணம் சம்பாதிக்கிறது தெரிஞ்சிருக்கிறேன், மனக்கவலை போகலையே, அந்த பகுத்தறிவு உதவாதப்பா. அந்த பகுத்தறிவு பகுட்டான வேலை இதெல்லாம் ஒன்றும் உதவாது. ஆண்டவன் அடைகிறதுக்கு அந்த அறிவெல்லாம் உதவாது. வள்ளலார் சொன்ன மாதிரி கல்லாத கல்வி கற்று என்ன பிரயோசனம்? அப்போ உன்னறிஞ்சிக்கிற கல்வி கற்றுக்கணும். அதனால் அந்த அறிவு பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்துட்டு தான் ஆண்டவன் அடைகிறதுக்கு குறையாது. அதனால் மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடலாம். மத வழிபாட்டுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை கண்டா போகிறோம் மத வழிபாடு, செவ்வாய்க்கிழமை கண்டா போகிறோம், பௌர்ணமி கண்டா போகிறோம், அமாவாசை கண்டா போகிறோம். இது மத வழிபாடு, நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மதத்துக்கு ஒரு நூல் இருக்குமில்ல, அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த நூலில் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குது, திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்குது, திருவருட்பாவில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற அந்த மத நூலில் பார்க்குறோமா? அதில் உள்ளே போய் பார்க்குறோமா? அந்த மத நூலை பாருங்கிறார். அப்போ மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை அப்படிங்கிறார். அடுத்த வரிக்கு சொல்கிறாரு, யோகியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா, யோகியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. நீ யோகினா நல்ல யோகினாவே நான் ஆகலை,
இன்னும் யோக்கியனாவே நீ ஆகலை, ஆனால் யோகியாக மாற ஆசைப்படுற. நீ நல்லா சுத்தப்படுத்தி, தன்னை சுத்தப்படுத்தி, அழுக்கெல்லாம் வெளியேற்றி நல்ல யோக்கியனாக மாறிடணும். அவன் நல்ல யோக்கியனான்னு கேட்குறாங்கல்ல, நல்ல யோக்கியனாக மாறினதுக்கு அப்புறம் தான் நீ யோகியனாக ஆக முடியும். இல்லைன்னா யோகி ஆக முடியாது. முதல்ல நீ நல்ல யோக்கியனாகணும். யோகியனானதுக்கு அப்புறம் தான் நீ நல்ல யோகி ஆக முடியும். அப்போ யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் மோகத்தை நாடுவதா. யோகத்தை அறிஞ்சிட்ட, உபதேசம் வாங்கிட்ட, தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இதுக்கப்புறம் எனக்கு நினப்பு வருது, அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், அந்த சொந்தத்தை பார்க்கணும், இந்த சொந்தத்தை பார்க்கணும், அங்கே விருந்துக்கு போகணும், இங்கே விருந்துக்கு போகணும், இதெல்லாம் போகம். அப்புறம் போகத்தை நாடினீன்னு உனக்கு எப்படி இருக்கும்? போகத்தாடுனா எப்படி உனக்கு வந்து அந்த ஆண்டவன் இறைசக்தி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்போ கிடைக்காது. அப்போ யோகியராய் மாறும் முன்னே யோகியராய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. அதாவது யார் ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அந்த நேர்மையாக வாழ்கிறவங்க தான் கடவுளை பாதிங்கிறார். நேர்மையானவர் நம்ம ஊருக்கு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் கடவுள் மாதிரியப்பா, நேர்மையாக வாழ்கிறாங்கப்பா, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணுறேன், வாழ்ந்தால் அவங்க மாதிரி வாழணும், நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதுன்னு நம்ம சொல்கிறோமில்ல. அதனால் சொல்கிறார் பகவான், நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. நேர்மையாக வாழும்போது நீ கடவுள் பாதியாயிடுற. நேர்மையாக வாழ்ந்து நல்ல மனிதனாக வாழ்ந்து மனிதனாகி தன்னை அறிகிற போது தான் தரணியிலேயே நீ கடவுளாக வாழலான்னு சொல்கிறாரு. யார் வாழ்கிறா? தரணியிலேயே கடவுளாக யார் இருக்கிறா? வள்ளலார், ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, பரஞ்சோதி மகான், வேதாத்திரியார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் தரணியில் இப்போ கடவுளாக வாழ்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாரு. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றும் நான் விளங்கல, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய முழுசு. ஆன்மீகங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதா ஆன்மீக வழிபாடு. இப்போ சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குதா? நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ பதில் சொல்லுங்கள். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்வி பதில் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு, தெளிவு பாடல்லையே உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ நம்மளை தூய்மைப்படுத்த போர் புரியறதுனா வெளியே போர் புரியறது இல்லை, நமக்குள்ளே போர் புரியறது தான். நம்ம வந்து துர்க்குணங்களில் தேவையில்லாதவங்கள மன விகாரத்தன்மையாக நமக்கு எத்தனையோ பேர்த்த நல்லதும் செஞ்சுருப்பாங்க, கெட்டதும் செஞ்சுருப்பாங்க. அப்போ சில பேர்த்த மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருப்போம். அந்த நினைவை வெளியே எடுத்து எறிகிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் போர் புரிகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் தான் போர் புரிகிறது. வேறு என்ன சந்தேகம் சொல்லுங்கள்? சந்தேகம் கேட்டால் ஐயாட்ட கேட்டு தெளிவாயிடுச்சுங்க. ரைட்டு, வேறு என்னம்மா வேணும் உங்களுக்கு? என்ன சந்தேகம்? சந்தோஷம், நிறைவு பண்ணிக்கலாம். இதோட நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கைகளை குவித்து ஆரம்பத்தில் தொடங்கும் போது எப்படி கைகளை வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி புருவமத்தில் கொண்டு வச்சு உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.